ஒன்டாரியோவைச் சேர்ந்த லிண்டா பேலி என்ற பெண் முற்பண கடன் மோசடியில் சிக்கி $4,000 இழந்துள்ளார். வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதால் பலர் தற்போது கடன்களை நாடும் நிலையில் மோசடிக்காரர்கள் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். கடன்களை உறுதியளிக்கும் இந்த மோசடிகள் முன்கூட்டியே பணம் கேட்கின்றன. பணம் செலுத்தியவுடன் மோசடிக்காரர்கள் காணாமல் சென்று விடுகிறார்கள். பிங்கரிங்கில் வசித்து வரும் லிண்டா பேலி தனக்கு $20,000 கடனாக வழங்கக்கூடிய ஒரு ஆன்லைன் நிறுவனத்தை கண்டுபிடித்தார். ஆனால் குறித்த நிறுவனம் $4,000 முற்பணமாக செலுத்துமாறு கூறியுள்ளது. நிறுவனம் முறையானதாக தோன்றியதாலும் நேர்மறையான ஆன்லைன் மதிப்புரைகளை பெற்றிருந்ததாலும் அவர் குறித்த முற்பணத்தை செலுத்தியுள்ளார். எனினும் குறித்த முற்பணத்தை செலுத்திய பின்னர் அவர்கள் காணாமல் போயுள்ளனர். இதனால் தற்போது கடுமையான விளைவுகளை சந்தித்து வருவதாக லிண்டா பேலி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குறித்த மோசடி நிறுவனம் குறித்து ஏற்கனவே பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு கடன்களுக்கு முற்பணம் கேட்பது சட்ட விரோதமானது என அவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த மோசடியில் ஈடுபடுபவர்கள் பெரும்பாலும் அதிக கடன் சுமை உள்ளவர்களையே குறிவைக்கிறார்கள். இந்த நிலையில் இதுபோன்ற மோசடிகளை நம்பி ஏமாற வேண்டாம் என அதிகாரிகள் மக்களை எச்சரித்துள்ளனர்.